முதல் வாசகம். எஸ்தர் நூல் அதிகாரம் 12, திருவசனங்கள் 14 முதல் 16 மற்றும் 23 முதல் 25 வரை. எனவே அரசன் எஸ்தர் அரசியிடம், யூதர்கள் சூசானில் ஆமோனின் 10 மகன்களையும் சேர்த்து 500 பேரை கொன்றுள்ளனர். இப்பொழுது வேறு மாகாணங்களில் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? எனக்கு சொல், நான் அதனை நடத்துவேன். சொல், நான் அதனை செய்வேன் என்றான். எஸ்தர் அரசருக்கு விருப்பமானால் சூசானில் யூதர்கள் இதை போன்றே நாளையும் செய்ய அனுமதி கொடுக்க வேண்டும். ஆமோனின் 10 மகன்களின் உடலையும் தூக்கில் தொங்கவிட அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டாள். அதே நேரத்தில் வேறு நாடுகளில் வாழ்ந்த யூதர்களும் ஒன்று கூடினார்கள். அதனால் தம்மை காத்துக் கொள்ளும் அளவு பலமுள்ளவர்களாக இருந்தனர். எனவே அவர்கள் பகைவர்களை தாக்க முடிந்தது. யூதர்கள் தம் பகைவரான 75,000 பேரை கொன்றனர். ஆனால் அவர்கள் கொள்ளையடிக்கவில்லை. எனவே யூதர்கள் மொர்தெகாய் எழுதியவற்றை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் தொடங்கிய விழாவை தொடர ஒப்புக்கொண்டனர். அம்மெதாத்தாவின் மகனான ஆமான் என்னும் ஆகாகியன் யூதர்களின் பகைவன். யூதர்களை அழிக்க அவன் ஒரு தீய திட்டத்தை வைத்திருந்தான். அவன் யூதர்களை அழிக்கும் நாளை குலுக்கல் சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வைத்திருந்தான். அக்காலத்தில் குலுக்கல் சீட்டானது பூர் என்று அழைக்கப்பட்டது. எனவே விடுமுறை நாளும் பூரீம் என அழைக்கப்பட்டது. ஆமான் அவற்றை செய்தான். ஆனால் எஸ்தர் அரசனிடம் பேச சென்றாள். எனவே அவன் புதிய கட்டளைகளை அனுப்பினான். அந்த கட்டளைகள் ஆமானின் திட்டத்தை அழித்ததோடு ஆமானுக்கும் அவனது குடும்பத்திற்கும் அதே தீமை ஏற்படும்படியும் ஆயிற்று. எனவே ஆமானும் அவனது மகன்களும் தூக்கு மரத்தில் தொங்கினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7, திருவசனங்கள் 7 முதல் 12 வரை. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக் கொள்கின்றனர். தேடுவோர் கண்டடைகின்றனர். தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே.